வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக அவசரமாக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டுவந்தது மடைமாற்று அரசியல் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஒலிபரப்பாகிறது. அதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் உரை மாநில மொழிகளில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் பிராந்திய அலைவரிசைகளில் ஒலிபரப்பாக உள்ளது. அத்துடன் குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணியின் பிராந்திய அலைவரிசைகளில் இன்று இரவு மணி 9:30க்கு மாநில மொழிகளில் ஒலிபரப்பாகும். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழக சட்டப்பேரவையில் 12ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் மக்களவையின் தற்போதைய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மாற்றாமல் அதே நிலை தொடர வேண்டும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். இந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை அடுத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலிலேயே நடைமுறைப்படுத்த உரிய அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு அக்கடிதத்தில் முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக அவசரமாக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டுவந்தது மடைமாற்று அரசியல் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த தீர்மானத்திற்கு எதிராக பிஜேபி உறுப்பினர் வாக்களித்தார் என்பதற்காக அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கேலி பேசியது கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தமிழகத்தில் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 39லிருந்து 59ஆக அதிகரிக்கும் எனவும் தமிழகத்தின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 7.23% இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அனைத்து மாநிலங்களுக்கும் 50% உயர்வு கிடைப்பதால் யாருக்கும் பாதகம் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதை எதிர்ப்பது அறியாமை என்றும் தொகுதி மறுசீரமைப்பை கைவிட வேண்டும் என்று கூறுவது தமிழக மக்களின் குரலை முடக்க வழிவகுக்கும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதுடன் பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொகுதி மறுசீரமைப்பு தேவை என்பதே பாமகவின் நிலைப்பாடு என்றார். 3 மாதங்களுக்கு முன்பு நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு தேவை என்று கூறிய காங்கிரஸ் கட்சி தற்போது தொகுதி மறுசீரமைப்பை தேவையில்லை என்று நிலைப்பாட்டை மாற்றியிருப்பது ஏன் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பினார். அரசின் வளர்ச்சித் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் செய்தியாளர்களின் பணி முக்கியமானது என பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென் மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கூறியுள்ளார். ராணிப்பேட்டையில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான சிறப்பு பயிலரங்கில் பேசிய அவர் அரசு ஏராளமான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். வளர்ச்சி செய்தி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப அரசு திட்டங்கள் எல்லாமே வளர்ச்சி செய்தி தான். அவங்க ஒரு திட்டத்தை ஏற்கிறாங்க, அந்த திட்டத்தை சொல்றாங்கன்னா அந்த திட்டம் கடைசி வரையில் இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா? PMSRC ஸ்காலர்ஷிப்னு ஒரு ஸ்காலர்ஷிப் 9 முடிச்சுட்டு 10 போகையில நீங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணீங்கன்னா நீங்க போஸ்ட் டாக்டர் படிக்கிற வரைக்கும் வருஷத்துக்கு 75,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப். 11th முடிச்சு 12th போய் எக்ஸாம் எழுதினீங்க 1,25,000 வருஷத்துக்கு 1000 பேருக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆரம்பிச்சு 3-4 வருஷம் ஆச்சு. இது ஒரு திட்டம். அப்ப இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை harghar.tiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 9 பேரை விடுவிக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். தற்போது மொத்தம் 49 மீனவர்கள் இலங்கை சிறைகளில் இருப்பதாகவும் அவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். கோவையில் சுற்றுலாத்துறை மேம்பாடு குறித்து நடைபெற்ற மாநாட்டிற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்கு பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆன்மீக அளவுல நீங்க பாத்தீங்கன்னா நாகூர், வேளாங்கண்ணி, திருக்கடையூர் இதெல்லாம் இணைப்பதற்கு அதுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி நதிகளை இணைப்பதற்கு, ஆன்மீக தலங்களுக்கு, அதே மாதிரி வனத்துறை, வன அளவுல உள்ள சுற்றுலா, இப்படி அதிகமான ஒவ்வொரு தலைப்பின் கீழே அந்த சுற்றுலாவோட இணைப்பு நடக்குது. அவங்கள்ட்டையும் சில இதுக்கு நிதி கேட்டிருக்கோம். அந்த அடிப்படையில கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்துல ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா 38 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்தந்த ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய திட்டங்களை எப்படி எல்லாம் டெவலப் பண்ணலாம், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், மேம்படுத்தலாம் உள்ளதை ஆய்வு செய்து அதுக்கும் இந்த வரக்கூடிய எங்களுடைய துறை சார்ந்த அறிவிப்புகளை நாங்கள் நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி BSNL சிறப்பு சலுகைகளை அறிமுகப்படுத்தி இருப்பதாக மதுரை வட்ட பொது மேலாளர் திரு லோகநாதன் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய இவர் இதனை தெரிவித்தார். இதுல என்ன அப்படின்னா, ₹1 சிம் கொடுத்துருவோம். அது 24 days வேலிடிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் நீங்க நார்மலா ரீசார்ஜ் பண்றது உங்க பிளான் எது தேவையோ அதை போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது BSNL 4G சர்வீஸ் மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக பெரிதும் உதவியா இருக்கும். TTH பிளான்லயும் 111 அப்படிங்கிற ஒரு பிளான் கொண்டு வந்திருக்கிறோம். இது நார்மலா இருக்கிற பிளானை விட இது கம்மி, ஒரு ₹90 அரௌண்ட் கம்மியா வருது. இது 2 months வேலிடு. 6 months வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். 2 months வரைக்கும் இந்த ஸ்கீம் இருக்கும், ப்ரொமோஷனல் ஸ்கீம். 6 months வரைக்கும் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா யூஸ் பண்ணலாம். சென்னையில் சொத்து வரி மாற்றம் நிறுத்தி வைக்கப்படுவதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட தொடர் கோரிக்கைகளை அடுத்து இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். இருவரிச் செய்திகள். பாகிஸ்தானில் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் பாதுகாப்பு படையினருடன் ஏற்பட்ட துப்பாக்கி சண்டையில் 15 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் புதுதில்லியில் கைத்தறி சந்தை மையத்தை இன்று திறந்து வைக்கிறார். மூத்த குடிமக்களுக்கான தேசிய கவுன்சிலின் 5வது கூட்டம் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. விண்வெளி கழிவுகளை குறைக்கவும் அதை தடுக்கவும் உரிய நடவடிக்கைகளை இஸ்ரோ மேற்கொண்டுள்ளதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5,63,000 கிராமங்களில் திரவ கழிவு மேலாண்மை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு சோமண்ணா கூறியுள்ளார். சிவகாசி அருகே பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 4 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் உள்ள அரசு மைய அச்சகத்தில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் ஆய்வு மேற்கொண்டார். மை பாரத் சார்பில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை முன்னிட்டு விழுப்புரத்தில் கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. சென்னையில் கடந்த 3 நாட்களில் 6,893 தெருநாய்களுக்கு ரேபீஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. திண்டுக்கல்லில் நேற்று நடைபெற்ற முதலாவது ஆட்டத்தில் நெல்லை அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் கோவை அணியை வென்றது. பின்னர் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் திருச்சி அணி 17 ரன் வித்தியாசத்தில் திருப்பூர் அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் திண்டுக்கல் சேலம் அணியையும் சேப்பாக்கம் மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் உலக அலைச்சறுக்கு லீக் தகுதி சுற்றுப் போட்டியில் ஜப்பான் வீரர்கள் அதிக வெற்றிகளை பெற்று முன்னணியில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார்.
தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக அவசரமாக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.